வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு பராபவ வருட வைகாசி மாத ராசி பலன் 15/5/2026 வெள்ளிக்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. மே மாதமும் வெள்ளிக்கிழமையிலே பிறந்தது. அதே மாதிரி இந்த வைகாசி மாதமும் வெள்ளிக்கிழமையிலேயே 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற தேய்பிர திதியிலே மகர ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராசிநாதன் இருக்கின்றதும், 12 குடையவர் 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும், 4ஆம் இடத்திலே 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவர் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலே அமையப்பெற்று, 6ஆம் இடத்திலே 6 9 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்ல 6 8 சம்பந்தப்பட்டு மகர ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே 5 குடையவரும் குரு சுக்கிரனும் தேவகுரு அசுரகுரு அமையப்பெற்று, ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேது பகவான் அமையப்பெற்று மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது இந்த வைகாசி மாதங்களில் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பாக்கியாதிபதியும் அங்கு அமையப்பெற்று, இந்த இரு கிரகங்களும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது தகப்பனார் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சார்ந்து ஒரு சில சண்டை சச்சரவு, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சார்ந்து ஒரு சில தடுமாற்றங்களை வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 6 8 குடையவர்கள் சம்பந்தப்பட்டு பூர்வ புண்ணியஸ்தான புத்திரஸ்தானத்திலே இருக்கின்றதும், இந்த பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும், குழந்தைகளுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு சில மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, மனசு புண்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆகையால் இந்த பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய தேவகுருவும் அசுரகுருவும் அமையப்பெற்று உங்கள் லாபசானத்தை விரயசானத்தை பார்க்க இருக்கின்றது. குழந்தைகளுக்கு வெளிநாடு வெளியூர் படிப்புகளுக்காக வெளியூர் செல்லக்கூடியதற்கும் வரக்கூடியதற்கும் வெளிநாடு வரையில் போகாதவர்கள் கூட போகக்கூடிய ஒரு அற்புதம் என்பது 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திற்கு 10லே 6ஆம் இடத்திலே உங்களுக்கு 5ஆம் இடத்திலே மறைந்து இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்ததிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை மகர ராசி என்பது தொழில் ஸ்தானங்களிலே அமையப்பெற்ற சரராசி பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே ராசிநாதன் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 9ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 9ஆம் இடத்துக்கு 5லே திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பேரு புகழ் அந்தஸ்துகளும் நல்லதொரு மாற்றத்தையும் பூர்வீகம் சார்ந்து ஒரு சில சட்ட சிக்கல்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் வரப்போகின்ற ஒரு அமைப்புகள், குழந்தைகளுக்குள்ளே ஒரு சில வாக்குவாதங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்ற காரணம் 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்திலையும் 8 குடன் தொடர்பு பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில வாக்குவாதங்கள், தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே 4 குடையவர் ஆட்சி பலம் இருக்கின்றார். 12ஆம் இடத்தை 12 குடையவர் பார்க்கின்றார். சுபகாரியம் சுப நிகழ்வுகள் பஞ்சமாதிபதி தொடர்பு பெற்று 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த பராபவ வருட வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய 5 10 குடையவர் யோகாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து தொழில் சம்பந்தப்பட்ட விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்கின்ற ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மட்டுமல்ல, வெளியூர் சுற்றுலாத்துறைகளில் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. உங்களுடைய 12ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்லாத பஞ்சமாதிபதியுடன் தொடர்பு பெற்று பார்க்கின்ற பொழுது இதுவரையிலும் ஒரு சிலர் பூர்வீகம் சார்ந்து போகாதவர்கள் கூட வெளிநாட்டிலிருந்து பூர்வீகத்திற்கும் குழந்தைகளுக்கும் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான உயர்வுகள், குலதெய்வங்களுக்கு விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, முயற்சி சாணாதிபதியும் 12ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்தில் மறைந்து அந்த முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதுற பயணங்களிலே அனைத்தும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்தும் எதிர்பார்த்த லாபங்கள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பதும், தொழில் சார்ந்து இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்கார நேயர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தை உங்களுக்கு 10ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்து அவருடைய பார்வையும் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 5ஆம் இடத்தை பூர்வீகத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செலவுகள், விரைய செலவுகள், கல்யாண வைபவங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை 7ஆம் இடத்ததிபதி சுகஸ்தானத்தில் இருந்தும் அவர் பார்க்கக்கூடியதும் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 4ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் சார்ந்து வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் சார்ந்து சுபகாரிய சுபங்கள் கல்யாண வைபவங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை மங்களகாரகனுடன் சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவானுடன் 7 குடையவர் சம்பந்தப்பட்டு இருக்க போகின்ற அமைப்புகளிலே இந்த மாதங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் 12ஆம் இடத்தை 12 குடையவர் ஆட்சி பலம் பெறுகின்ற அமைப்புகளுக்கு ஏற்ப சுய நட்சத்திரத்திலே இருந்து அவர் 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு இருந்தாலும் லோனு கிடைக்காதவர்கள் லோனு கிடைக்கக்கூடிய மகர ராசிக்கார நேயர்களுக்கு வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற அமைப்பு 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி அமையப்பெற்று அங்கே செவ்வாயும் சந்திரனும் செவ்வாய் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த மங்களக்காரகனுடன் சமர்ப்பிட்டு 7 குடையவரும் இருந்து உங்களுக்கு
உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கு, கேந்திர ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. தொழில்களிலே இடமாற்றங்களும் நல்லதொரு உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே 5 8 கூடியவர் 5 கூடியவரும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்திலே ரிஷப ராசியிலே புதனும் சூரியனும் சேர்ந்து அவர்களுடைய பார்வை என்பது உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை என்பது 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக இந்த 6 8 கூடியவர் லாபஸ்தானத்திலே வருகின்ற செலவுகளிலே தேவையில்லாத செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அங்கே பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்கள் 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகள் மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று தாய்மார்களால் தேவையில்லாத பொருளாதார இழப்பீடுகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் மூத்த சகோதரனால் தேவையில்லாத இழப்பீடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. காரணம் பாதகாதிபதி 4ஆம் இடத்திலிருந்து சொத்து சுகங்கள் சார்ந்து தாய்மார்கள் சார்ந்து தேவையில்லாத விரைய செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 6 8 கூடியவர் சம்பந்தப்படுகின்ற இந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அதிலே ஒரு சில டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து ஒரு மனக்கசப்புகளை கொடுத்தே போகக்கூடிய ஒரு அமைப்புகள் சற்று இருக்கின்றது. ஆக மேலும் உயர்வுகளை கொடுக்கின்ற அமைப்புகள் என்பது விரயசானத்தை உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சுபகிரகங்கள் அமைய பெறுகின்ற அற்புதம் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அந்த 4ஆம் இடத்திலேயும் உங்களுக்கு 7 கூடியவர் அமைய பெறுகின்ற சுபகாரிய சுபனர்கள் 3ஆம் இடத்தில் முயற்சிக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்டு நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 2ஆம் இடத்திலே ராகு பகவான் கொடுக்கல் வாங்கல்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் மகர ராசிக்கு சொல்ல வேண்டிய தொழில் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களும் ஒரு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. குருவின் பார்வை என்பது உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை மட்டுமல்ல 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. 10ஆம் இடம் தொழில் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை 10 கூடியவரும் தொடர்பு பெற்று சுபகிரகங்கள் தொடர்பு பெற்று தொழில்களிலே நல்லதொரு மாற்றம், தொழில்களுக்காக விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பதும் இருக்கின்றது. அந்த வகையிலே தாய்மார்களை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. தொழில்களிலே மேன்மைகளும் உயர்வுகளும் கொடுக்கின்றது. 6ஆம் இடம் என்பது பலமாக இருக்கக்கூடிய சுவர்களுடைய தொடர்புகள் என்பது இருக்கின்றது. 10ஆம் இடம் 6ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் என்பது 6 10 கிடைக்கின்ற பொழுது வேலை தொழில் சார்ந்து நல்லதொரு மாற்றம், நோய் வம்பு வழக்கு சார்ந்து ஒரு அற்புதமான உயர்வுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய தொழில்களுக்காகவும் வியாபார ஸ்தலங்களிலே செல்லக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கு மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் 10ஆம் இடம் வியாபார ஸ்தலங்களை தராசு சின்னத்தை போல் நிறுத்துவாக சரியாகவும் நேர்த்தியாகவும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு 9ஆம் இடத்தை ராசி அதிபதி பார்க்க இருக்கின்றார். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் தகப்பனார்களால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளும் கொடுக்கின்றது என்றாலும் கூட ஒரு சில தகப்பனார்களால் ஒரு மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. காரணம் அந்த 8 கூடியவர் தகப்பனார் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6 கூடியவராகவும் இருக்கின்ற பொழுது மகர ராசியை பொறுத்தவரை தகப்பனார்களால் எதிர்பார்த்த திருப்தி வெற்றிகளும் இருக்கிறது மாதிரி இருந்தாலும் மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்றது என்று சொன்னாலும் கூட தகப்பனார்களால் ஒரு சில தடை தாமதத்தையும் மனக்கசப்புகளும் பரப்பக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் அது மகர ராசியாக இருக்கின்றது. ஆனாலும் உங்களுக்கு கோச்சார ராசி பலன்களிலே ஒரு அற்புத உயர்வுகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்பு விரைய சாணத்தை பார்க்க இருக்கின்ற சுபகாரிய சூழல்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலேயும் முயற்சிக்கின்ற காரியங்கள் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் சார்ந்தும் 5ஆம் இடத்திலே செலவுகள் இங்கே வாங்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களில் பார்த்து செய்யக்கூடிய பூர்வீகம் சார்ந்து குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் மன தைரியங்கள் குறைந்து பலகீனமாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. நம்மளுடைய சிந்தனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே பாக்கியாதிபதி அமர்கின்றதும் அவரே ருண சத்ரு ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சம்பந்தப்படுகின்ற பொழுது உங்களுக்கு சிந்திக்கின்ற செயல்களிலே ஒரு சில தடுமாற்றங்கள் இந்த மகர ராசி 5 10 கூடியவர் என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்தும் குழந்தைகள் சார்ந்தும் தேவையில்லாத விரைய செலவுகளையும் அலைச்சல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது என்றாலும் கூட குரு சுக்கிரனுடைய தொடர்பு என்பது 10ஆம் இடத்தை மட்டுமல்ல முயற்சிக்கின்ற ஸ்தானத்தையும் பார்க்க இருக்கின்றது. 12ஆம் இடத்தை விரைய செலவு என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி பலம் பெற்று சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே, அதுவும் வெள்ளிக்கிழமையிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்ற நேயர்களே. நன்றி, வணக்கம். மகர ராசிக்கார நேயர்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.